நீலகிரியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் கட்டப்படாத வீட்டிற்கு வாழ்த்து மடல் வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாடகை வீட்டில் வசிக்கும் தம்பதியின் பெயரில் ஏதேனும் முறைகேடு நடந்துள்ளதா? பகீர் பின்னணி என்ன? கட்டிக் கொடுக்காத வீட்டிற்கு வாழ்த்து தெரிவித்து மத்திய அரசின் கடிதம் வந்திருப்பது கூலி தொழிலாளியின் குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வீட்டை கண்டுபிடித்து தரச் சொல்லி கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தொழிலாளியின் பெயரில் முறைகேடு நிகழ்ந்துள்ளதா? நீலகிரி மாவட்டம் பந்தலூர் இரும்பு பாலம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் பன்னீர்செல்வம், மகேஸ்வரி தம்பதியர். கூலி தொழிலாளியான இவருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். வேலைக்கு சென்றால் சோறு, இல்லை என்றால் பட்டினி. இப்படி வருமானத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் இவர்களுக்கு தற்பொழுது மேலும் ஒரு குழப்பம் வேர்விட்டுள்ளது. வாடகை வீட்டில் வசித்து வரும் இவர்களுக்கு டெல்லியில் உள்ள பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்ட அலுவலகத்தில் இருந்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நீங்கள் புதிய வீட்டினை பெற்றமைக்கு வாழ்த்துக்கள் என்றும், இந்த திட்டம் உங்களுக்கு புதிய வீடு மட்டுமின்றி சுயமரியாதையையும் சமூக முன்னேற்றத்தையும் வழங்கியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தது. மேலும் புதிய வீட்டினை தூய்மையாக வைத்திருப்பதோடு குடிநீர் மற்றும் எரிபொருள் சிக்கனம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் என நம்புகிறோம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த குடும்பத்தினர் தங்களுக்கு எந்த அரசும் வீடு கட்டி கொடுக்கவில்லையே என்றும், கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள வீட்டை கண்டுபிடித்து கொடுங்கள் என்றும் உள்ளாட்சி நிர்வாகிகளிடம் முறையிட்டுள்ளனர். மேலும் பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தங்களது பெயரில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக கூறி வேதனை தெரிவித்தனர். மாமனார் வழங்கிய 4 சென்ட் நிலத்தில் வீடு கட்ட முடியாமல் தவித்து வரும் நிலையில் கட்டாத வீட்டை கட்டி கொடுத்ததாக வாழ்த்து அனுப்பியது எந்த விதத்தில் நியாயம் என மகேஸ்வரி கேள்வி எழுப்பியுள்ளார். கடிதத்தில் இவர்கள் வசிக்கும் வாடகை வீட்டின் முகவரி, தம்பதியர் பெயர் எல்லாமே சரியாக இருக்கும் நிலையில் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்குமோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. பன்னீர்செல்வம், மகேஸ்வரி தம்பதியின் பெயரில் வேறு யாரேனும் சட்டவிரோதமாக வீட்டை பெற்றுக்கொண்டார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அல்லது அலுவலக அலட்சிய பிழையா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக நெல்லியாளம் நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.